வெல்கம் பேக் டு ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். இப்போ நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்னா சென்னை மெரினால தாங்க நின்றுட்டுருக்கேன். ஆமாங்க, நம்ம தேடுதல் வேட்டைக்கு நம்ம சென்னை மெரினாக வந்தாச்சு. இங்கே நீளமான கூந்தல் இருக்க பெண்களை பார்த்து கண்டுபிடிச்சி அவங்க கூந்தலுக்கு இன்னும் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறாங்கிறத கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் யார் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்களோ, யாருடைய கூந்தல் ரொம்ப அழகாக இருந்துச்சோ அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான கிஃப்ட் காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கூந்தல் இவ்வளோ லாங்காக மெயின்டைன் பண்ணுறீங்களம்மா? எப்படி இவ்வளோ லாங்காக இந்த மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள்? என்ன சீக்ரெட் மெயின்டைன்? சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை, தேங்காய் எண்ணெய் தான் போடுறோம். தேங்காய் எண்ணெய் தான் போடுறீங்க. அது இல்லாமல் ஷாம்பு என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஷாம்பு வந்து டவ் ஷாம்பு. டவ் ஷாம்பு. தேங்காய் எண்ணெய் இன்னுமா செக்கில் ஆட்டினது அந்த மாதிரி ஏதாவது? செக்கில் ஆட்டின எண்ணெய். செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கூட எண்ணெய் கூட ஏதாவது? வெந்தயம், வெந்தயம், மருதாணி, கருவேப்பிலை. வெந்தயம், மருதாணி, கருவேப்பிலை இது மூணையும் காய வச்சு அரைச்சி அதில் அந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி அதை வந்து ரெகுலராக டெய்லி அப்ளை பண்ணுவீங்க? ஒரு நாள் விட்டு ஒரு நாள். தலை குளிக்கிறதுமா? தலை குளிக்குது ஒரு நாள் விட்டு ஒரு நாள். உங்களுக்கு சின்ன வயசு இன்னும் முடியாது? சின்ன வயசு இன்னும் அதிகமாக இருந்துச்சு. அது நீங்கள் அப்ளை பண்ணுறது அந்த கிரே ஹேர் நரைமுடிலாம் வராமல் இருக்கா? வரும், கம்மியாக. மற்றவங்க கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கம்மியாக வரும். ஆமாம், நம்ம மருதாணி யூஸ் பண்ணுறோம். ஆமாம் சார், நீங்களும் அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், அந்த எண்ணெய் தான் ரெகுலராக. எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க அந்த எண்ணெய்? ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் கூந்தல் வந்து கருன்னு இருக்கிறதுக்கு காரணம் அந்த எண்ணெய் தான். மருதாணி எண்ணெய். ஒரு நாள் மருதாணியை போட்டு குளிச்சிருவோம். வாரத்துக்கு ஒரு நாள் மருதாணி அரைச்சி தலையில் தேய்ச்சி அதை வந்து குளிப்பாங்களாம். அப்போ வந்து ஷீக்கா தான் எதுவுமே போட மாட்டோம், அலசிடுவோம். அதாவது ஷீக்கா ஷாம்பு போடுற மாதிரி வெறும் மருதாணியை மட்டும் அரைச்சி காய வச்சு தலைக்கு தேய்ச்சி வாஷ் பண்ணிடுவாங்க. இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் கொடுத்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ. சூப்பர். லாங்கர் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க. இந்த காலத்தில் யாருமே பெருசாக லாங்கர் வச்சிருக்கிறது இல்லை. மெயின்டைன் பண்ணுறீங்க. என்ன சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறீங்க? சீக்ரெட்லாம் எதுவும் இல்லை, ஜெனட்டிக். ஷாம்பு என்ன யூஸ் பண்ணுறீங்க? கிளினிக் ப்ளஸ் தான். வீக்லி ஹேர் வாஷ் எத்தனை வாட்டி பண்ணுவீங்க? வீக்லி ட்வைஸ் பண்ணுவேன். கோகனட் ஆயில் செக்கில் ஆட்டினதா இல்லை ஏதாவது பிராண்டட்லாம் இல்லை, வீட்டில் இது பண்ணுறது தான். இல்லை அந்த தேங்காய் கூட ஏதாவது ஆட் பண்ணுறீங்களா? ஆடட்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் பெருசாக. எதுவும் பண்ண மாட்டீங்க. வெந்தயம் மட்டும் போடுவேன். இதுதான் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் அரைச்சா இல்லை எப்படி? முழு வெந்தயம் அப்படியே தான் போடுவோம். தேங்காய் எண்ணெய் போட்டில் அந்த வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுடுவீங்க? ஊரெல்லாம் நார்மலாக அப்படியே போட்டு தான் தலைக்கு தேய்க்கிறது. தேங்காய் எண்ணெயில் அந்த வெந்தயத்தை போட்டு அந்த வெந்தயம் அந்த எண்ணெயை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அது அப்படியே ரெகுலராக யூஸ் பண்ணிடுவோம். இப்போ டெய்லி ஆயில் வந்து வைப்பீங்களா? டெய்லிலாம் வைக்க மாட்டேன், வீக்லி ஒன்ஸ் தான் வைப்பேன். எண்ணெயை வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வைப்பீங்க. வாஷ் வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணுவேன். எண்ணெய் வாஷ் பண்ணிட்டு தான் எண்ணெய் வைப்பேன். வாஷ் பண்ணிட்டு அடுத்த நாளாக அந்த மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கா? எனக்கு எப்போ தோணுதோ அப்போதான் அந்த மாதிரி வைப்பீங்க. ஓகே, ஜெனட்டிக்கான்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் ஜெனட்டிக்காக இருந்தாலும் இவங்க வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. சூப்பர்மா, தேங்க்யூ. சிக் எக் ஒயிட் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம். ஆயில் கோகனட் ஆயில் இது நார்மல் தானா? கோகனட் ஆயில். ஹேர் வாஷ் எத்தனை நாள் பண்ணுவீங்க? வீக்லி 2 டைம்ஸ் பண்ணுவீங்க. என்ன டெய்லி வைப்பீங்களா? எப்பயாவது வைக்கிறது தான். ஸ்கூல் படிக்கும் போது வச்சிருந்தேன், இப்போ வைக்கிறது. நீங்கள் லைட்டாக வந்து கேர்லி ஹேர் இல்லை உங்களுக்கு? கேர்லி ஹேர் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாச்சு. இங்கே பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டு தானே, இவங்களுக்கு வித்தியாசமாக இருக்குன்னு எல்லாரும் கலாய்ப்பீங்களா? உங்கள் ஹேர் மட்டும் எப்படி இருக்குது? கிடையாது. எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க கேர்லி ஹேர்? ஆயில் இது பண்ணிப்பேன், அப்ளை பண்ணிப்பேன். அது வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணுவீங்க டெய்லியா? இல்லை, டெய்லியில் அப்ளை பண்ண மாட்டேன். 2 days ஒன்ஸ். நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? நான் பேண்டின். வெளியே போனால் இந்த மாதிரி லூஸாக தான் வைப்பீங்களா? எப்பவுமே லூஸாக தான் பின்னுறது. நைட்டில் பின்னிடுவீங்க. இது லாங் ஹேர் வந்து திக்காக இருக்குல்ல? ஹேர் கட்லாம் பண்ணுவீங்களா? இல்லை, ஹேர் கட்டே பண்ணுறது. எண்ணெயில் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணுறேன். என்னன்னா தேங்காய் எண்ணெய், நம்ம தேங்காய் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் இல்லை கடையில்? செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க. அப்புறம் செம்பருத்தி எண்ணெய். செம்பருத்தி வந்து செம்பருத்தி பூ வந்து இலை, வெந்தயம், அப்புறம் கருஞ்சீரகம், இதெல்லாம் வந்து செம்பருத்தி பூ, கருஞ்சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் காய வச்சு
இல்லை பச்சையாகவே பச்சையாவே அதில் எல்லாமே வந்து மிக்ஸியில் போட்டு அடிச்சு எண்ணெயில் வந்து நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணி எண்ணெயில் அதை மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சிப்பீங்க, அதை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டுருவீங்க, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். அந்த எண்ணெய் தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க? ரெகுலராக வந்து அதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே சூப்பர்மா. வேற எதுவும் யூஸ் பண்ணுவோம்? உங்கள் லாங் ஹேருக்கு இதுதான் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. இது இல்லாமல் ஏதாவது பொடுகு அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும். ஏன்னா வந்து நம்ம வந்து வேற எதுவும் கடையில் வாங்குற எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு தெரிஞ்சது அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு ஹேருக்கு பிரச்சனையும் வந்ததில்லை. சூப்பர்மா சூப்பர்மா. கிரே ஹேர் அந்த வெள்ளை நரமுடி வரும்னு சொல்லுவாங்க, நீங்களும் அதுதான் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்களா சார்? நான் வந்து நார்மல் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் ஸ்மெல் வரும், வேற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், ஒரு மெடிசன் ஸ்மெல் வரும். ஆனால் அவ்வளோ நல்லது. நீங்கள் யூஸ் பண்ணதுனால உங்களுடைய முடி வந்து நல்லா கருக்கறதுக்கு சாருக்கு அங்கே லைட்டாக போயிட்டு வந்துச்சு. நீங்களும் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. வீட்லேயே ஒரு டாக்டர் வச்சுருக்கீங்க. ஓகேம்மா தேங்க்யூ. நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு அந்த நீங்கள் சொன்ன டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் கொடுத்த டிப்ஸுக்கு ரொம்ப நன்றிம்மா. கேன் யூ புட் யுவர் ஹேர் ஆன் ஃப்ரண்ட்? யூ ஹேவ் மெயின்டைனிங் a long hair. My English was so bad. Kindly adjust. Okay, no But you problem. can understand, no? Yes, yes. You are maintaining a good hair, for long hair. What is the secret of your hair? Secret is nothing there. I'm using like coconut oil and Pure coconut oil, it's any brand? It's pure coconut oil and Clinic Plus shampoo. That's it. Okay. And in every week twice I used to do head bath. That's it. Okay. Extra care. Extra care means now I am using hair oil like I don't know that You my have mom any- yeah my you mom add prepared some ingredients on the yes hair yes oil. yeah my mom prepared that hair oil. Okay. I don't know the name of that. It is home prepared hair oil. Okay. It will be taken from an villages. It will be like grass only, but I don't know that name. Okay, you don't know that name. That leaves and all I don't know, but I'm using that oil. So For how many years you are using? from 10th onwards, 10th class onwards. You have long hair, you cut the hair. No, as of now, I'm not. But shaping? Nothing. Just I'm using that coconut oil and Clinic Plus shampoo. That's it. And my mom prepared oil, that one. ஏங்க அவங்க போயிட்டு ஞாபகம் வந்துருச்சுட்டு வந்து சொல்கிறாங்க. அது பேர் வந்து பிரிங்ராஜ் லீஃப். Yeah, Bhringraj leaves. பிரிங்ராஜ் லீஃப் அது எனக்கும் என்னன்னு தெரியும். நிறைய பேர் We will call it as Gunda Gulagaraku குண்ட குலகுரா லீஃப். leaf. கரெக்ட், குண்ட குலகுரா. நானும் தெலுங்கு பேசிட்டேன். ஓகேங்க, நான் இது என்னன்றதை இங்கே டிஸ்கிரிப்ஷன் அந்த லீஃப் நேம் இங்கிலீஷில் வந்து போட சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்தவங்க யாருடைய கூந்தல் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு, யாருடைய கூந்தல் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான கிஃப்ட் காத்துட்ருக்கு. அதே மாதிரி உங்கள் இடத்துக்கு வந்து நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணணும் நீங்கள் நினச்சாலோ, இல்லை ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சாலோ, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை ரீச் பண்ணுவோம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம தேடுதல் வேட்டையை தொடர போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ஹனி. டேக் கேர், பாய்.